இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஏப்ரல் 5. இப்போது சொர்க்கமும் இல்லை, நாராயணனும் தேவதைகளும் இல்லை. ஆனால் எது இருக்கிறது? அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றதற்கான சித்திரம் இருக்கிறது. எந்த முக்கியமான விஷயத்தில் அழுத்தம் கொடுத்து புரிய வைக்க வேண்டும்? கீதையின் பகவான் கிருஷ்ணரா சிவனா என்பதை. எதை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் விலங்குகளை விட மோசமானதாகி விடுகிறது? படைப்பவராகிய சிவத்தந்தையின் அறிமுகத்தை. சிவனுக்கு எவ்வாறு கடிதம் எழுதுகிறார்கள்? அதற்கு அவர் கூறும் பதில் என்ன? உங்களை நினைவு செய்ய முடிவதில்லை என்று எழுதுகிறார்கள். நினைக்கவில்லை எனில் மனம் வாடி போகும் என்று கூறுகிறார். பொழுதிலிருந்தே ராஜ்ய பதவி அடைய எந்த முயற்சி செய்ய வேண்டும்? கடைசியில் ஒரு ஈஸ்வரனை தவிர வேறு யாருடைய நினைவும் வராமல் இருக்க. ஈஸ்வரனின் கட்டளைக்கும் மாயா செய்யும் வேலைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? வையுங்கள் என்பது ஈஸ்வரனின் கட்டளை. அதை செய்ய விடாமல் செய்வது மாயாவின் வேலை. ஆத்மா அபிமானி ஆவதின் மூலம் மிகவும் குளிர்ச்சியாக இனிமையாக ஆகிவிடுவீர்கள். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? நீங்கள் கர்ம யோகிகள். தொழில் செய்தாலும் குறைவாக உறங்க வேண்டும். நினைவின் மூலமும் வருமானம் கிடைக்கும், குஷி கிடைக்கும். நன்றி. ஓம் சாந்தி.